ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்க்குறது ஏதோ பெட்ரோல் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பேசிட்டு அவர் நகர்ந்து போகிறாரு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. எதிர்பாராத சத்தம் தான். உடனே எல்லாரும் பதட்டம் ஆயிட்டாங்க. ஏதோ முன்பக்க டயர்ல இருந்து தான் புகையா கிளம்புன மாதிரி தெரிஞ்சது. எல்லாம் சரியா தானே இருக்குது, திடுதுப்பணியே இப்படி நடக்குதுன்னு சுத்தி இருந்த எல்லாருக்கும் ஒரே குழப்பம். சத்தத்தை கேட்டு நடந்து போனவரே கீழே விழுந்துட்டு இருப்பாருங்க. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பெரிய டேபிளை தான் பார்க்குறோம். அந்த டேபிள் மேலே இருந்த கண்ணாடி எப்படா உடையலான்னு காத்திருந்த மாதிரி ஏதோ தொட்டு பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் சுக்குநூறா உடஞ்சிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இந்த வீடியோவில் ரோட்டில் வேகமாக போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கை தான் பார்க்குறோம். நிறைய பாரங்களை ஏற்றி கொண்டு போகுது. ஆனால் பாரத்தை சுமக்க முடியாமல் நடு ரோட்லேயே கீழே விழுந்துடுச்சு. மொத்த பொருளும் கீழே விழுந்ததும் தெருவில் நின்றுட்டு இருந்த ஒரு நாய் பயந்துடுச்சு ஓடி போகுது பாருங்க. இந்த வீடியோவில் வேகமாக புயல் காற்று அடிக்கும் போது இருக்கிற இடம் எப்படியெல்லாம் மாறி போகுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இருக்கிற பொருட்கள் எல்லாம் கூட இடம் மாறுறதுக்கு தயாராகிடுச்சு. எல்லாம் பறக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. கேமராவே அப்படியே ஆட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது, இங்கே கீழே இறங்கி நின்றவர் எதையோ பார்த்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய மலை இருக்குது. இந்த மலை அடிவாரத்தில் நிறைய கார் வண்டி எல்லாம் நிற்குது. திடீர்னு அந்த மலையில் இருக்கிற கற்கள் எல்லாம் அப்படியே புரண்டு ரோட்டை பார்த்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கல் வந்தது அப்படின்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது வித்தியாசமான ஒரு பறவை தான். பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல. இந்த பறவை தன்னோட ரெக்கையை விரிச்சு வச்சிருக்கிறது தான் பார்க்குறோம். இன்னும் முகத்தை பார்க்க முடியல. ரொம்ப பழங்கால பறவை, ரொம்ப குஷியாக இருக்குது போல. அதனால டான்ஸ் ஆடுறதை இப்போதைக்கு நிறுத்துற மாதிரி தெரியல. எப்படியோ ஒரு வழியாக பொறுமையாக இருந்து அதோட முகத்தையும் பார்த்தாச்சு. எதிரிகளை பயமுறுத்துறதுக்கும் இப்படி ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணும். இப்ப பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கு பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல ஆற்றங்கரை ஓரத்துல மான் மாதிரி இருக்கிற ஒரு அட்டையை கொண்டு வச்சிருக்காங்க. இந்த அட்டையை தண்ணிக்குள்ள இருந்து பார்த்து ஒரு மான் தான் கரையில நிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா வந்திருக்கு இந்த முதல்ல தண்ணிக்குள்ள இருந்தாலும் வெளியே என்னென்ன இருக்குது அப்படின்னு நோட்டை விட்டுட்டு இருக்கு பாருங்க. அட்டமானுக்கு இந்த நிலமனா நெஜமான் கிடைச்சா அவ்வளவுதான் போல. கடைசி நேரத்துல தான் முதலைக்கு புரிஞ்சிருக்கு நம்ம நல்லா ஏமாந்துருக்கோன்னு. எப்படி ஆசை காட்டி வெளியே கூப்பிட்டுருக்காங்க பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது விசித்திரமான காட்சி தான். இந்த குளத்துல நிறைய முதலைகள் இருக்குது. இது மேல கட்டி வச்சிருக்கிற இந்த கயிறு மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. இதை வேடிக்கை பாக்குறதுக்கு எத்தனை பேர் பாருங்க. கடைசியில கயிறு அவரை காலவாரி விட ஆள் அப்படியே குளத்துக்குள்ளே விழுந்துட்டாரு. முதல்ல இதை தானே எதிர்பார்த்தோன்னு ரெடியா நிக்குது. இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான சம்பவத்தை தான் பாக்குறோம். ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இந்த லேடி உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேன் திடீர்னு கலண்டு வந்திருக்கு பாருங்க. நம்ப முடியாத விஷயம். நம்மளும் எத்தனை நாள் ஃபேன் முன்னாடி உட்காந்துருப்போம். ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தது இல்லை தான். ஒரு பக்கம் மூடி அப்படியே கலண்டு வந்துடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சிருக்கு இது ஃபேன் அப்படின்னு. முதல்ல கொஞ்சம் வேற என்னவோ நினைச்சு பயந்துட்டாங்க. நேர் பக்கத்துல போய் உட்காராம கொஞ்சம் தூரமா தான் உட்காந்துருக்கணும் போலயே. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, இது மேல ஏறி நின்று அதையே கட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு தான். அந்த கூரையை கட் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் யோசிக்காம விட்டுட்டாரு. அதை கட் பண்ணால் நம்மளும் சேர்ந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்னு. கடைசி நேரத்தில் ஒத்த கையால் தாங்களுக்கு பிடிச்சி ஆள் எப்படியும் மேலே வந்து சேர்ந்துட்டாரு. ஆனால் கையில் வச்சிருக்கிற மிஷினை பாருங்க. அது கீழே விழுந்ததுனால எதுவும் ஆகலை. அதை கையில் வச்சுட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அடுத்தது இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே பாட்டு சத்தத்தை கேட்டதும் நேராக உள்ளே வந்துடுச்சு போல அந்த மாடு. எவ்வளவு சுவாரஸ்யமாக டிவி பார்த்துட்டு இருக்கு பாருங்களேன். மாடெல்லாம் இப்படி டிவி பார்க்க ஆரம்பிச்சுட்டா இனி ஒவ்வொரு தொழுவத்துக்கும் ஒரு டிவி வைக்க வேண்டியது தான் போல. பாட்டு பார்க்கறதுல அப்படி ஒரு ஆர்வமாக கண் தட்டாமல் நிற்குது பாருங்க. அடுத்தது இந்த வீடியோவில் ரொம்ப விசித்திரமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே போற ட்ரக்கு நிறைய கம்பிகளை ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. பின்னாடி காரு பைக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு. போயிட்டு இருந்த ட்ரக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ரொம்ப வேகமா ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சிருக்கு. நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு பைக்கை போட்டுட்டு ஆள் அந்த பக்கம் ஓடி போயிட்டாரு. கார் எடுத்துட்டு இவருமே வேகமா தள்ளி போயிட்டாரு. எப்படியெல்லாம் உஷாரா இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. வீடியோல ரொம்ப வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்க ஆத்துல இருக்கிற ரெண்டு மரத்துக்கு இடையில ஊஞ்சல கட்டி அதுல ஆடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஆத்துல இவ்வளவு பெரிய முதல்ல இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருந்திருக்கு. எங்கேயாவது ஏதாவது அசைற மாதிரி தெரிஞ்சாலே முதல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஆஜராயிரும். இங்க முதலைய பார்த்ததும் என்ன பண்றது தெரியாம ஊஞ்சல்ல இருந்து எட்டி தாவி வேகமா நீந்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல விட்டுதான் பாருங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகுது. நல்ல வேளை கையை தண்ணிக்குள்ள போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. முதல்ல கையை கவ்வாம விட்டுச்சு. அதுக்குதான் அதுவும் ரெடியா வந்திருக்கு. எந்த ஆத்துலயும் முதல்ல இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கால் நினைக்கவே செய்யணும். ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சு கடைசியில வம்புல மாட்டிக்கிட்ட கதையா போச்சு. முதலையும் பின்னாடி தான் போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ராத்திரி நேரத்துல ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ஆட்டோ. இந்த ஆட்டோக்கு எதிரில இந்த மாடு வந்திருக்கு. இந்த காட்டு மாடு வந்த வேகத்துல அந்த ஆட்டோவை இந்த அளவுக்கு வேகமா எகிரி தூக்கி போடுது பாருங்க. காட்டு மாடுகளோட கொம்பு ரொம்ப பலமானதுதான். பின்னாடி வண்டியில இருக்கிறவர் கத்துனதுனால ஏதோ அதோடு விட்டுட்டு போயிருக்கு. ராத்திரி நேரம் காட்டு பகுதி இருட்டா இருக்கிற இடங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த மாதிரி சோதனையெல்லாம் யாருக்கும் வரவே கூடாது. இவ்வளவு நேரம் எதையோ போட்டு கொதிக்க வச்சிருக்காங்க. கொதிக்க வச்சு வேலையெல்லாம் முடிஞ்சது. கடைசியில ஜக்கில் ஊத்துறதுக்கு பதிலாக அப்படியே சிங்கில் ஊத்திட்டாங்க பாருங்க. எப்பவும் வேற ஏதாவது யோசனையில இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்யற வேலை எப்படி ஆயிருது பாருங்க. அவ்வளவு நேரம் கொதிக்க வச்சதெல்லாம் ஒரு நிமிஷத்துல போச்சு. சில நேரங்கள்ல நம்மளும் இப்படித்தான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பெரிய கப்பல் புறப்படுறதுக்கு தயாராயிடுச்சு. இந்த கப்பல்ல நிறைய கயிறுலாம் கட்டி வச்சிருக்காங்க.
அதுல ஒரு கயிறு இங்க இருக்கிற தூண்ல கட்டி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. கப்பல் போக போக கடைசியில் அந்த கயிறு பண்ணிருக்கிற வேலையை பாருங்க, இந்த தூணையும் சேர்த்தே இழுத்துட்டு போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது திடீர்னு அந்த இடமே குலுங்க ஆரம்பிக்குது பாருங்க. எல்லாம் குலுங்குறதுனால இருக்கிற எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. இடமே நடுக்க ஆரம்பிச்சிருக்கு, இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே விழவும் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடுத்துப்புன்னு அந்த கடையை ஆட ஆரம்பிக்குது பாருங்க. இதுதான் நிலநடுக்கமா அப்படின்னு பார்க்கும்போதே நம்ப முடியல. இருக்கிற இடத்த யாரோ கையாலே அசைச்சு ஆட்டுற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு குலுங்கிடுச்சு கொஞ்ச நேரத்துல. அடுத்தது இங்க ரொம்ப விசித்திரமான காட்சி தான் பாக்குறோம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது எதிரில் குறுக்க தண்டவாளத்தை தாண்டி போறாங்க பாருங்க. மின்னல் வேகத்துல நடந்த சம்பவம் தான் இது. எப்படி தான் கிராஸ் பண்ணி போனாங்களோ. இது ஒரு கேட் இல்லாத பாதை, பாக்குறதுக்கே புல்லரிக்கிற மாதிரி சம்பவம் தான். இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல குளிர் காஞ்சிட்டு இருக்கிற நிறைய பறவைகளை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கே நம்ப முடியல தான். நெருப்பு மூடி இருக்கிற இடத்துல புறாக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி வட்டமா உட்கார்ந்து இருக்கு பாருங்க. இங்க கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போட் எடுத்துட்டு போன நேரத்துல கடல் முழுக்க இவ்வளவு நிறைய மீன்கள் இருந்தா அந்த இடம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் இங்க மீன்கள் போதுமான்னு கேட்கிற அளவுக்கு குதிச்சிட்டு இருக்கு. சிலதெல்லாம் அப்படியே போட்ல வந்து விழுது பாருங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப பெரிய பெரிய மீன்கள். இந்த காட்டு மாடுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு அதை பக்கத்துல கூப்பிட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாருங்க. அது வேணும்னு சாப்பாடு கேட்டுட்டு இருக்கு. அதோட நாக்க பார்த்து இந்த லேடி பயந்து போகாத குறை தான். இந்த வீடியோல நம்ம பாக்குறது எப்போதுமே ஒரு தடுப்பு இருக்கும்போது இப்படி தாண்டி போறதுக்கு தான் பார்ப்போம். அதுலயும் இந்த லேடி 2 கையிலயும் பேக் இருந்ததுனால எப்படி போறதுன்னு தெரியாம அப்படியே தாண்டி இருக்கிறாங்க. இந்த சின்ன கேட்டு அப்படியே தாண்டினதுனால நடுவுல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பையன் ஒரு பக்கம் வச்சுட்டு மெதுவா கதவை திறந்துட்டே போயிருக்கலாம் போல. வீட்டை விட்டு கிளம்பி போகிற நேரத்தில் எவ்வளோ ஒரு அடி வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இங்கே இந்த வீடியோவில் ஒவ்வொரு நொடி பொழுதும் உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு பாக்ஸை தூக்கிட்டு நடக்கும்போது கால் வலிக்கு அப்படியே பாக்ஸ் ரோட்டுக்கே போயிடுச்சு. நல்ல வேளை ஓரமாக விழுந்தாங்க. எப்படியெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய பூச்செடியை தான் பார்க்குறோம். கொஞ்சம் பிரம்மாண்டமானது தான். பெருசாக இருக்கிறதுனால இதை தூக்குறதுக்கே 3 பேர் வர வேண்டியதாயிடுச்சு. 3 பேர் தூக்குனதுக்கு அப்புறமும் சுலபமாக இல்லை. ரொம்ப கனமாக இருந்ததுனால டக்குன்னு கீழே வச்சுட்டாங்க. சின்ன பூச்செடியாக இருந்தாலும் அதோட அளவு அதிகமாகும் போது தூக்க முடியாத அளவுக்கு ஆயிடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கேண்டீனில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். திடீர்னு அந்த இடத்துக்கு வேகமாக ஒரு காட்டுப்பன்றி வந்திருக்கு. அதை பார்த்தது தான் உண்டு. எல்லாரும் உட்காந்துருந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து அந்த காட்டுப்பன்றி இன்னும் கொஞ்சம் மிரட்டி எல்லாரையும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலர்லாம் பெஞ்சு மேலே ஏறிட்டாங்க பாருங்க. எப்படியோ 5 செகண்ட் கூட ஆகல, இடமே காலி ஆயிடுச்சு. ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. திடீர்னு அந்த கடைக்குள்ள ஒரு எலி நுழைஞ்சு வருது. எலியை பார்த்ததும் சின்ன பசங்க தான் ஓடுவாங்கன்னு பார்த்தா இவர் கொஞ்சம் பெரிய ஆள் தான். ஆனா இவர் ஆளா ஓடுறதுக்கு பார்த்தா எலி இங்க வரதுக்குள்ள நம்ம உள்ள போயிடலான்னு பார்த்து மேலே ஏறினாரு பாருங்க. கரெக்டா அவருக்கு உள்ளே ஏறிடுச்சு போல. எல்லாத்தையும் ஓதறி எலியை வெளியே அனுப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது காம்பவுண்ட்ல நடந்து வந்துட்டே இருந்த இந்த பூனை அப்படியே கேட்ல ஏறி இருக்கு. அது ஏறின நேரம் பார்த்து இவர் கேட்டை திறந்திருக்கிறாரு. இது இந்த கேட்ல ஒரு கால் அந்த கேட்ல ஒரு கால்னு நடுவுல மாட்டிக்கிச்சு. இவரை பார்த்து பூனை பதையோட, பூனையை பார்த்து இவர் பதறியோட கடைசியில எப்படியோ முடிஞ்சுது. இதே மாதிரி தான் இந்த குப்பை தொட்டி மேல மூடி இருந்ததுனால அது மேல ஏறி உட்காரலாம் நினைச்சிருப்பாங்க போல. நேர உள்ளே விழுந்துட்டாங்க பாருங்க. யாராவது வந்து தூக்கி விட்டாதான் உண்டு, எந்திரிச்சு எல்லாம் வரவே முடியாது. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரயில்வே கேட் போட்டுருக்காங்க. அதனால 2 பேரும் பைக்ல நிக்கிறாங்க. பின்னாடியே ஒரு குதிரை வண்டி ஆளே இல்லாம ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்கு. நல்ல வேளை அதை பார்த்ததுனால 2 பேரும் இடம் விட்டு இருக்காங்க. வழி விட்டதுனால அது நேரா போயிடுச்சு. குதிரை வண்டிக்கு பொறுமையெல்லாம் இல்லை. கேட்டு போட்டாலும் அதுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. நல்ல வேளை அந்த நேரத்துல ட்ரெயின் எதுவும் வராததுனால அது கிராஸ் ஆகி போயிடுச்சு.